Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. இமயம் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. முதல்வர் விஜய், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலி செலுத்தினர். முழு அரசு மரியாதையுடன் பாரதி ராஜாவின் உடல் அடக்கம் செய்யப்படும் என முதல்வர் அறிவித்தார். பாரதி ராஜா உடல் இன்று காலை தேனி கார்ரோட்டில் உள்ள அவரது பண்ணை தோட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டது. காலை முதலே ஊர் மக்களும் உறவினர்களும் கண்ணீர் மல்க திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் வன்னியரசு அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து பிரியா வெடி கொடுத்தனர். போலீசாரின் பேண்ட் வாத்தியம் இசைக்கப்பட்டு அணிவகுப்பு மரியாதை நடந்தது. இறுதிச் சடங்குகளை மகள் ஜனனி, சகோதரர் ஜெயராஜ் செய்தனர். போலீசாரின் 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜா உடல் பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. Police, fire! Police, reload! हमने Police, aside! Police, fire! என் இனிய தமிழ் மக்களே என்ற அந்த காந்த குரல் மண்ணுலகை விட்டு ஓய்வெடுக்க சென்றுவிட்டது.